I entirely beg you, people and government of the DPR Korea, for your forgiveness. Please, I have made the worst mistake of my life. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ. இந்த வீடியோவை பாருங்கள். இவர் அமெரிக்காக்காரர் நார்த் கொரியாவுக்கு டூர் போகிறாரு. வயசு வெறும் 21 தாங்க. இவர் பண்ண ஒரு சின்ன தப்புனால இவரோட வாழ்க்கையை இழந்துட்டாரு. அப்படி என்ன தான் ஆச்சு, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் பேர் ஒட்டோ, வயசு 21, அமெரிக்காவில் இருக்க ஓயோவில் பிறக்கிறாருங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வளர்ந்த ஒரு குழந்தைன்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் என்ன எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிற ஒரு பர்சன், ரொம்ப ஆர்வம் இருக்க பர்சன், எதுவுமே எக்ஸ்பிரிமெண்டலாக என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு பர்சனா. இதனாலே சின்ன வயசுலேருந்தே படிப்பில் எப்பயுமே டாப் பொசிஷனில் தான் இருந்திருக்காரு. இவர் ஸ்கூலிங்கும் நல்லபடியாக முடிச்சிடறாரு. 2015 காலேஜுக்காக ஹாங்காங்கு போய் படிக்க போகிறாருங்க. அங்கே போய் நல்லா படிக்கிறாரு. செமஸ்டர்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த 2015 நிறைய இன்ஃபர்மேஷன் நார்த் கொரியா பற்றி வெளியே வருது. அந்த நாட்டில் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது, இப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னும் சில விஷயம் டெவலப் ஆகலை, இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டே இருக்குது. எப்பயுமே சில இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உண்மையாக இருக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுக்கதையோடு வரும். இதனால் நம்ம எது உண்மை பொய்ன்னு தெரியாமே இருக்கும் இல்லைங்களா. அதனால இவருக்கு நார்த் கொரியாவை நிறைய ரிசர்ச் பண்ணணும், அங்கே போய் பார்க்கணும், எது உண்மை, இந்த மாதிரிலாம் வாழ்க்கையை வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அதனால இவர் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிகிட்டே இருப்பார். இவரோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியுது, ஹாலிடே டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹாலிடேக்கு வெக்கேஷனுக்கு எங்கேயாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்குறாரு இல்லைங்களா நார்த் கொரியாவில். அந்த இன்ஃபர்மேஷன் தகுந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏஜென்சி மட்டும் நார்த் கொரியாவுக்கு டூர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எப்பயுமே நார்த் கொரியாவுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்லாம் நடக்கிற டூர் போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே இவருக்கு பயங்கர ஹாப்பி. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணி வாங்க நம்ம டூருக்கு போகலாமான்னு கேட்குறாரு. கூட இருக்கவங்களாம் என்னப்பா போய் நார்த் கொரியாக்கா போகணும், நம்ம வேறு எங்கேயாவது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் நடக்குது. அப்புறம் ஃபர்தராக இவர் சொல்கிற இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலும் வந்துடுது. சரி எல்லாரும் வாங்க நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்சியை இவங்க போய் பார்க்குறாங்க. அவங்களும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் செக் பண்ணிட்டு ஓகேங்க நம்ம டிசம்பர் 25 இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதனால் இந்த 10 பேருமே டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் இருக்கீங்களா, அன்றைக்கி தான் இவங்களோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. அழகாக நார்த் கொரியாவுக்கு போகிறாங்க. அங்கே போய் ரீச் ஆனோடனே நார்த் கொரியாவோட கேபிட்டல் தான் இவங்க ரீச் ஆகுறாங்க. அங்கே நிறைய செக்யூரிட்டி ப்ராசஸ்லாம் நடக்குது. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு இவங்க பஸ்ஸில் ஏறுறாங்க இவங்க ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலுக்கு போகிறதுக்காக. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது டூர் கைடு நிறைய இன்ஃபர்மேஷனு, நிறைய ஃபார்மாலிட்டிஸு, என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த சைட் சீயிங் மாதிரி அந்த வெளியே பார்த்துட்டு போகும்போதே தெரியுது இந்த கண்ட்ரியில் நிறைய விஷயங்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே மோர் ஆர் லெஸ் மிலிட்ரி சோர்ஸ், அந்த மிலிட்ரி பர்சன் தான் இருக்கிறாங்க. இங்கே அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் கூட மற்ற ஃபோட்டோஸ் இல்லை. எல்லாம் அந்த நாட்டு அதிபர் இருக்கா இல்லைங்களா கிம், அவரும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. பெருசாக அந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நம்ம பார்க்குற மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி இது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த டூரிஸ்ட் பர்சன்ஸ்க்குமே ஒரு பயம் வருது. கைடுமே இது தகுந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல எல்லோரும் பயந்துக்கிட்டே போகிறாங்க. இவங்க ஸ்டே பண்ணுற ஹோட்டலும் அங்கேயும் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் செக் பண்ணி ஒரு ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்கிறாங்க. இது எல்லாரோட ரூம் டோர்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் ரூல் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா 5th ஃப்ளோருக்கு யாருமே அலோடு இல்லை. அப்படி நம்ம போகணும்னு நினச்சா கூட லிஃப்ட்டில் போகும்போது நம்ம 4th ஃப்ளோர் டச் பண்ணுறோம்னா 4th ஃப்ளோர் போகும். அதுக்கப்புறம் டேரெக்டாக 6th ஃப்ளோர் தான் போகும். 5th ஃப்ளோருக்கு ஸ்டாப்பிங் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் டைட்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பீப்புளுமே டூருக்கு போனவங்க எல்லாருமே அவங்க ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ட பின்னாடி ஒவ்வொரு நாளுக்கு குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும்தான் இவங்க டூருக்கு அரேஞ்ச் பண்ண முடியுது. எல்லா இடத்துக்குலாம் பெர்மிஷன் கிடைக்காது. அந்த குறிப்பிட்ட இருக்க இடத்துக்குலாம் போகிறாங்க, அழகாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. டூர் ட்ரிப்பும் நல்லபடியாக போகுது, நல்லா சாப்பிட்றாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ரூமுக்கு வராங்க. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருது. 2016 Jan 2 அந்த இயர் எண்டில் போனதுனால நெக்ஸ்ட் இயர் ஆகிடுது. இப்போ இவங்க கிளம்பி போகிறதுக்கான தருணம் வருது. ஸோ காலையிலே 8 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கும் போயிடுறாங்க.
ஏர்போர்ட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டு ஃப்ளைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 மிலிட்ரிக்காரங்க வராங்க. ஆட்டோக்கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே டூர் கைடு என்ன ஆச்சு, ஏன் அவர்கிட்ட மட்டும் பேசணும்னு சொன்னதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி தான் நாங்கள் பேசணும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று டூர் கைடு ஓகே நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கலாய்க்கிறாங்க ஆட்டோவை. என்னையா எங்களுக்கு தெரியாமல் எதாவது பண்ணிட்டியா, மாட்டிக்கிட்டியா, அவ்வளோதானா அப்படி இப்படின்னு கலாய்க்கிறாங்க. இவரும் சிரிச்சுட்டு ஐயோ என்னன்னு தெரியலையே பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு மாதிரி இவரும் கிளம்புறாரு. போகிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. ஆட்டோ பற்றியான எந்த இன்ஃபர்மேஷனும் வரலங்க. ஃப்ளைட் டைமும் ஆகிடுது. இப்போ இவங்க கிளம்புற போகிற ஸ்டேஜ் வந்ததுனால சரி ஆட்டோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டூர் கைட் போய் கேட்குறாரு. அப்போ வந்து அந்த நார்த் கொரியன்ஸ் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஃபார்மாலிட்டிஸ் முடியல, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் கிளம்பி போங்க, அடுத்த ஃப்ளைட்லேயே இவர் வருவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு இவங்களுமே ஓகே எந்த பிரச்சனையும் இருக்காது, கண்டிப்பாக அவர் வந்துடுவான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இவங்க ஊருக்கு போகிறாங்க, ஹாங்காங்க்கு. அங்கே போய் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாவது காண்டாக்ட் பண்ணாலும் யாரும் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இதே மாதிரி 1 வீக் போகுது, 2 வீக் போகுது, 3 வீக்ஸ் வந்து அப்படியே போயிடுதுங்க. ஆட்டோக்கு என்னாச்சு, உயிரோட இருக்கிறாரா, என்ன தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. இதனால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பதட்டமும் பயமும் வந்துடுது. சரி இதை பற்றி வந்து மீடியாக்கிட்ட சொல்ல அப்படி இப்படி சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு வைல்டாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது. எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி, என்னாச்சு ஆட்டோக்கு, அப்படி என்ன தான் இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு மாதிரி. இதனால அமெரிக்கன் அம்பாசிடர் மூலிமா வந்து பேச்சுவார்த்தை ஃபஸ்ட்டு நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நார்த் கொரியன் சைட்லேருந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவர் வந்து எங்களோட ரூல்ஸை வந்து மீறிட்டாரு அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் வந்து 5th ஃப்ளோருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பயங்கர ஆர்வம், என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இவருக்கு அது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரெஷர்டு மைண்ட்லேயே இவர் டெய்லி நைட் தூங்காமல் இருந்திருக்காரு. சரி நம்ம கரெக்டான டைம் வச்சு யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ளைட் ஏற போகிறோன்னா இன்றைக்கி நைட் ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் இவர் வந்து அழகாக 5th ஃப்ளோருக்கு போயிருக்காரு. 5th ஃப்ளோருக்கு போனால் அது வந்து ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஷியலான ஒரு இடம் மாதிரி இருந்திருக்குது. அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து லைக் யாருமே இல்லை, ஆனால் ரூம்ஸ்லாம் க்ளோஸ்டில் இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் வந்து அந்த நாட்டு அதிபர் கிம் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. சில இன்ஃபர்மேஷன்ஸ் மேபி அமெரிக்கன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக அங்கே டிஸ்பிளே ஆயிருக்குமோ என்னவோ. இவர் சடனாக கோவம் வந்துட்டு அங்கே இருக்க அந்த ஃபோட்டோஸ்லாம் கிழிச்சு போட்டிருக்காரு. எந்த இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக வந்து தெரியல. ஆனால் அவங்க கொடுத்த அந்த வீடியோவில் இவர் வந்து அந்த ஃபோட்டோஸ் கிழிச்சு போட்டது மட்டும் தெரியுது. இவர் வந்து யாரும் நம்மளை செக் பண்ணல பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இவர் ரிட்டர்ன் வந்து இவரோட ரூமுக்கு போய் படுத்துடுறாரு. ஆனால் இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இவர் பண்ண எல்லா விஷயமும் வந்து செக்யூரிட்டி கேமராவில் பதிவாகுது. ஸோ அதை பற்றி தான் விசாரிக்க அந்த 2 மிலிட்ரி பர்சன் இவரை வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்னால இவரை வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க விசாரணை நடத்திட்டு எல்லாமே போயிட்டுருக்கு. இது தெரியாமல் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன தான் நடக்கும், நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ப்ரீயாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி ஆகிடுவோம்னு கேட்டதுக்கு நார்த் கொரியன்ஸ் வந்து சொல்லிடுறாங்க, இல்லைங்க எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது, ஆனால் எல்லாமே வந்து கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரும், கண்டிப்பாக ஒரு 1 மந்த் டைமில் வந்துடும், அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க நைஸாக சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. எக்ஸாக்டாக 1 மந்த் முடியுது. இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் வாக்குவாதம் எல்லாமே வந்து கோர்ட்டில் நடக்கும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கோர்ட்லுமே பெருசாக ஆட்டோவை என்ன எதுக்குன்னு சொல்லிட்டு விசாரணையே பண்ணலங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க, 1 ஹவருக்குள்ளே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறிட்டதுனால 15 இயர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபேமிலி அழுறாங்க, ஓட்டோவும் செம்மையாக அழுறாரு. ஐயோ நான் பண்ணது தப்பு, நான் மறுபடியும் இந்த இடம் பக்கமே நான் வர மாட்டேன், என்னை விட்டுருங்க, எங்களோட ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு பையன், நான் அவங்கள போய் பார்த்துக்கணும், நான் இன்னும் என்னோட காலேஜ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் ப்ளீஸ்னு அழுறாரு, கதறாரு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என் ரூல்ஸை நீ மீறிட்ட, உனக்கான பனிஷ்மெண்ட் இதுதான், ஆனால் அது தகுந்த மாதிரியான ட்ரீட் பண்ணி அவரை கூப்பிட்டு போயிடுறாங்க ஜெயிலுக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யாருக்குமே ஏற்றுக்க முடியல, ஆதங்கமாக இருக்குது. அதனால அமெரிக்கன் சைட்லேயுமே வந்து நெகோசியேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் டைம் எடுத்து பேசுகிறாங்க. கடைசியில் 1 இயர் முடிய நார்த் கொரியன்ஸும் வந்து ஒத்துக்கிறாங்க. இது மாதிரி ஓகே நான் வந்து இவரை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிலீஸ் ஆன உடனே இவரும் தன்னோட நாட்டுக்கு போகிறாரு. ஆனால் ரொம்பவே ஹாப்பியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவுக்கு போன ஒரு பர்சன் நடப்பினமாக ரிட்டர்ன் வராரு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயங்கர ஷாக். அப்படி என்ன
தான் ஆயிருக்கும் அப்படின்னு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர் கோமா ஸ்டேஜில் இருக்கனால இவர்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது இல்லைங்களா. ஆனால் செக்கப்லாம் பண்ணுறாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஓட்டோ அமெரிக்கா ரீச் ஆனால் 5th டே இறந்து போகிறாருங்க. இது இறந்து போயிட்டு பின்னாடி தான் இவரை செக் பண்ண டாக்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இவரோட மூளை செல்ஸ்லாம் ஆல்ரெடி செத்து போச்சு. இது கண்டிப்பாக செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறதோட இவரோட மெமரிஸ்லாம் எரேஸ் பண்ணுறதுக்காக ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல். அதனால இதெல்லாம் பிரெயின் டெட் ஆகிடுச்சு. அதனால தான் அவருக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஏற்றுக்காமல் அவர் இறந்து போயிட்டாருன்னா. இது கேட்டோன்னே பயங்கர ஆதகம் ஆகுது. அப்படி என்னங்க அங்கே நடந்திருக்கும், ஏன் இப்படி இப்போ வந்து செத்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதில் தெரியாதனால இவங்க நார்த் கொரியா கிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இவர் வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணப்போ ரொம்பவே ஜெயிலில் கத்துவார், ரொம்ப அழுந்துகிட்டே இருந்தார், சரி ஹெல்த் வைஸ் இவருக்கு ஏதாவது பாதிக்க ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். இவர் எப்போவெல்லாம் நினைவுக்கு வராடோ அப்போல்லாம் கத்திட்டே இருப்பார். அதனால் நாங்கள் ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்ததுனால அவருக்கு அது ஒத்துக்காமல் போயிருக்குன்னு மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்து கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேஸுக்கு நார்த் கொரியா சைட்லேருந்து யாரும் முன்னிக்கல, என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காமல் அதில் அப்பியர் கூட ஆகலை. இதெல்லாம் பயங்கர கடுப்பான கோர்ட்டுமே வந்து $500 million வந்து ஃபைனாக கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் யாரும் கண்டுக்கல. அதனால ஒரு வழியாக என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட கார்கோ ஷிப் வந்து அமெரிக்கா சைடில் போகும்போது அதை பிடிச்சி அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் விற்று வந்த அமௌண்ட்டை வந்து இந்த ஃபேமிலிக்கு கொடுத்து செட்டில் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா பி எ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம் அந்த ப்ராவர்புக்கு எக்ஸாம்பிள் தான். நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அவங்க கொடுக்குற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம இருந்துட்டு வந்துடணும். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்களுக்கு ட்ரெடிஷன் கல்ச்சர் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குதுங்க. அவங்க சொல்கிற ரூல்ஸ் நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு ரூலாக அப்படி மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் சில கான்ஃபிடென்ஷியல்ஸ் எல்லாமே இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம எங்கே போனாலும் அந்த ரூல்ஸை நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்துடணும். அதை தான் எங்கள் சொல்ல வரேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.